நைட் வேர் அட் 30,000 ஃபீட் என்னதான் நடந்துச்சு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்கலாம். இந்த ஃப்ளைட் லண்டன்லேருந்து சிங்கப்பூர் வந்துட்டு இருந்துச்சு. 12 மணி நேரம் ஃப்ளைட். 229 பேர் இந்த ஃப்ளைட்டில் ஆன்போர்டடாக இருந்தாங்க. ஆல்ரெடி 10 மணி நேரம் ஆயிட்டதுனால எல்லாருமே சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய பேர் லேபட்ரியில் இருந்தாங்க, நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்வ் பண்ணிட்டு இருந்ததால் மோஸ்ட் ஆஃப் தெம் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்த சமயம் இந்த விமானம் டர்புலன்ஸ் ஹிட் பண்ணி 6000 அடி 3 நிமிஷத்தில் கீழே வந்திருக்கு. ஸோ 6000 அடி 3 நிமிஷத்தில் கீழே வந்தால் என்ன ஆகும்? அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் சீட் பெல்ட்ஸில் வேற இல்லை. எல்லாரோடைய தலையும் சீலிங்கில் பட்டு நிறைய பேர் ஒருத்தரோட ஒருத்தர் மோதி பிரேக்ஃபாஸ்ட் வேற சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த எல்லா வெசல்ஸ் அண்ட் யுட்டென்சில்ஸ் எல்லாம் ஒருத்தரோட மோதி இட் வாஸ் அ சிவியர் ஆக்சிடென்ட். ஸோ இமீடியட்டாக அந்த விமானத்தில் ஒரு எமர்ஜென்சி கால்ஃபர் பண்ணி பேங்காக் ஏர்போர்ட்டில் தரையிறக்கிட்டாங்க. ஸோ தரையிறக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க, ரியலைஸ் பண்ணாங்க 73 இயர்ஸ் உள்ள ஒரு பிரிட்டிஷ் பேசஞ்சர் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நிறைய பேருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஐசியூ நீட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு ஒரு மைல்டு இன்ஜுரி இருந்தது. அவங்களெல்லாம் பேங்காக் ஏர்போர்ட்லேயே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. டர்புலன்ஸ் ஜென்ரலாக ஹேண்ட் இன் ஹேண்ட் ஏர் ட்ராவலில் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது ஜென்ரலாக டர்புலன்ஸ் இருக்கிறது தான். பட் இந்த டர்புலன்ஸ் ஏன் இவ்வளோ சிவியராக அட்டாக் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன் சொல்லியிருக்காங்க நிறையா பேர். இதுக்கு பேர் கிளியர் ஏர் டர்புலன்ஸ். ஜென்ரலாக டர்புலன்ஸ் மோஸ்ட்லி எதனால் வரும்? நிறைய க்ளவுட் இருக்கும்போது க்ளவுட்குள்ளே பியர்ஸ் த்ரூ பண்ணால் வரும். ஸோ இந்த கிளியர் ஏர் டர்புலன்ஸுன்றது ஒரு விமானியால் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இன் ஏர் மாசஸ்னால வரது. ஒரு ஏர் ஹீட்டாக இருக்கும், ஒரு ஏர் கோல்டாக இருக்கும். இது ரெண்டும் கொலைட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ மெஜாரிட்டி இந்த மாதிரி டர்புலன்ஸ் நிறைய வரதுக்கான காரணம் இப்போ இருக்க வெதர் சேஞ்சஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் 55% இன்க்ரீஸ் இன் டர்புலன்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் வெதர் சேஞ்சஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டர்புலன்சஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கிளவுட்ஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் கிளியர் ஏர் டர்புலன்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? இதை தவிர்க்கிறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இப்போதைக்கு இருக்கிற நம்ம ஹேண்டியான வழி என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏர்கிராஃப்டில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் சீட் பெல்ட்டை போட்டு இருக்கிறது மட்டும்தான் இதுக்கான சேஃபான வழி. டர்புலன்ஸ்னால் மேக்ஸிமம் என்ன நடக்கும்? கொஞ்சம் விமானம் இப்படி அப்படி போகும், பேலன்ஸை இழக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சீட் பெல்ட்டில் இருந்தால் மற்றவங்களோட கொலைட் ஆகாமல் அந்த ஆக்சிடென்ட்ஸ் தான் மெஜாரிட்டியாக டர்புலன்ஸில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க.